பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 118 அதிகாரம் 25 வசனம். கர்த்தாவே இரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். என கண்பானவர்களே, தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணும். என கண்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, உங்கள் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த கால வேளையில் ராஜாவை நோக்கி கூப்பிடுகிற எந்த காரியமாயிருந்தாலும் சரி, அந்த காரியத்திற்கு ஆண்டவர் செவி கொடுக்க போகிறார். சங்கீதம் 20:9 வாசிக்கும்போது, கர்த்தாவே இரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இன்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு செவி கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்லைங்க, உங்கள் காரியத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 90 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். எங்க தேவன் உங்கள் மேலே இருக்கிறதுனால, ஆண்டவர் உங்கள் மேலே பிரியப்படுகிறதுனால, நான் சொல்லுவேன், உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணும்படி கடவுள் என்ன செய்கிறார் தெரியுமா? உங்கள் மேலே பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் கை கொண்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் வேதம் சொல்லுகிறது, அவர் உறுதிப்படுத்த போகிறார். அந்த காரியத்தை செய்து, அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை கர்த்தர் உறுதிப்படுத்த போகிறார். சில நேரத்தில் இந்த காரியத்தை செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய். இந்த காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இது தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த காரியத்தின் மீது பிரியம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் Glory to God, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. சங்கீதம் 69:13 சொல்லுகிறது, ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிரக காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். தேவனே, உமது மிகுந்த கிருபையினாலும் உமது இரட்சிப்பின் சத்தியத்தினாலும் எனக்கு செவி கொடுத்தலும். இந்த நாள் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிற நாள்னு சொன்ன. இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிற நாள். இந்த அனுக்கிரகம் செய்கிற நாளில் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார். உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற ஒவ்வொருவருடைய காரியத்தையும் இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வாய்க்க பண்ணுவேன். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து செபிங்க. ஆண்டவரே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய இருதயத்தின் விருப்பத்தையும் அவருடைய வாஞ்சைகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவங்க செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் பலன் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால அவங்களுடைய காரியங்கள் வாய்க்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். நீர் எங்கள் மேலே பிரியம் வைத்திருக்கிறீங்க. ஏசப்பா, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி நாங்கள் செயல்படுத்துகிறோம். காரியத்தை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.